தேசாந்திரி எழுதியவர் எஸ். ராமகிருஷ்ணன். பகுதி 33. சீர்திருத்த சாமியாட்டம். இலக்கற்ற பயணங்களின் பொழுது ஏதேதோ பெயர் தெரியாத ஊர்லாம் என்னை தன்வசம் இழுத்து இறங்க செஞ்சுருக்கு. அப்படி 1980களோட மத்தியில் ஒரு இரவில் தென்காசியிலேருந்து திரும்புகிறப்ப சிவகிரின்ற ஊரில் நடைபெற்ற ஒரு கிராமிய கலை நிகழ்ச்சி என்னை பேருந்தை விட்டு இறங்க வச்சுது. வெடி சிரிப்போம் பாட்டுமா அந்த இடமே ரொம்ப களை இருந்தது. பேருந்தோட ஓட்டுநர் ஓரமாக பேருந்தை நிறுத்திட்டு கிராமிய பாட்டை ரசிச்சுக்கிட்டே 5 நிமிஷம் கழித்து புறப்படலாம் அப்படின்னு சொன்னார். அது கடைசி பேருந்துன்றதால அதில் அதிக கூட்டமும் இல்லை. பேருந்தை விட்டு இறங்கினேன். கூட்டத்துக்கு நடுவில் ஒரு ஆள் கருப்பு பேண்ட்டு, கூலிங் கிளாஸு, ஓலைத்தொப்பிலாம் போட்டுக்கிட்டு இடுப்பில் ஒரு குவார்ட்டர் பாட்டில் தொங்க நடனமாடிட்டு இருந்தான். என்ன நிகழ்ச்சி இதுன்னு கேட்டதும் ஒட்டப்பிடாரம் கணபதி புலவர் நடத்தும் சீர்திருத்த சாமி ஆட்டம்னு சொன்னாங்க. கிராமத்துல எல்லாம் வழக்கமாக சாமி ஆடுற ஒருத்தனுக்கும் அவனை கேலி செஞ்சு சீர்திருத்த சாமி ஆடுற ஒருத்தனுக்கும் நடக்கிற போட்டி தான் அந்த நிகழ்ச்சி. ஒரு நபர் விநாயகரை வணங்குவதற்காக தேங்காய் உடைக்க போகிறப்போ இன்னொரு ஆள் அதே விநாயகருக்கு மாங்காய் உடைக்க வரான். என்ன இது புது பழக்கம்னு பழைய ஆள் கேட்க, தேங்காயை ஏற்றுக்கிற பிள்ளையார் மாங்காயை ஏற்றுக்க மாட்டாரா என்று கேலி செய்தபடியே சிதறு தேங்காய் உடைப்பது போன்று மாங்காயை வீசி உடைக்கிறான். அந்த நகைச்சுவையை மக்கள்லாம் கைகட்டி ரசிக்கிறாங்க. 5 நிமிஷம் எப்படி போனதுன்னே தெரில. பேருந்து கிளம்புறதுக்காக ஹாரன் அடித்தாங்க. நடத்துனர்கிட்ட நான் வரலைன்னு சொன்னேன். இனிமேல் காலை வர பேருந்து கிடையாதுன்னு அவர் எடுத்த எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் நிகழ்ச்சியை காண்றதுக்காக போனேன். ஒருவேளை பேருந்தில் கிளம்பி போயிருந்தால் மிக சிறந்த ஒரு கிராமிய கலை நிகழ்ச்சியை நான் காண தவறி இருப்பேன். மிக கூர்மையான சமூக விமர்சனத்தை எளிமையான நகைச்சுவையோட பாடல்களோடையும் ஒரு நபர் நடத்தியது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆட்டம் அதன் கதியில் உயர்ந்துக்கிட்டே போய் உச்சநிலையை அடைஞ்சுது. சிரிப்பு அடக்க முடியாமல் பார்வையாளர்கள்லாம் திணற நிலை ஏற்பட்டுச்சு. மொத்தமே 4-5 நடிகர்கள் தான். அவங்க உடையில் துவங்கி அங்க அசைவுகள் வரை எல்லாம் கேலியை வெளிப்படுத்துவதாக இருந்துச்சு. கிராமத்து மக்கள்லாம் உறக்க மறந்து அந்த நிகழ்ச்சியில் தங்களை கரைச்சிக்கிட்டு இருந்தாங்க. பரம்பரையாக சாமி ஆடுறவன் மீது சாமி வர்றது, அவன் சாமிக்கு படையல் வைக்கிறதுக்காக கரிசோறு, சாராயம், சுருட்டு, பட்டு துண்டு, காணிக்கைன்னு பெரிய பட்டியலை முன்வைக்கிறான். அதை பார்த்ததும் சீர்திருத்த சாமியாட்டம் ஆடுறவன் தனக்கும் சாமி வந்துடுச்சின்னு குதிக்க துவங்குறான். அது எப்படி ஒரே சாமி 2 பேருக்கும் வர முடியும்னு ஊர் பெரியவர் விசாரிக்க, ஊரில் ஒரு சாமி மட்டும்தானே இருக்குது, 1000 சாமி இருக்குல்ல, அதில் தான் ஒரு சாமின்னு பதில் தர்றான் அவன். 2ல் எது உண்மையான சாமின்னு விசாரணை நடைபெறுது. பரம்பரை சாமி ஆடுறவன் தான் கருப்பசாமின்றதுக்காக நாக்கை துருத்தி காட்டி ஆவேசமாக ஒரு பாடலை பாடுறான். சீர்திருத்த சாமி ஆடுபவன் தான் சிவப்பு சாமின்னுட்டு கொச்சையான ஆங்கில வார்த்தைகளை கலந்து கேலி பேசுகிறான். பழைய சாமியாடி நான் சுடுகாட்டுக்கு தனியாக போய் மயானத்து சாம்பலை பூசிக்கிட்டு வரேன், அப்படி நீ செய்ய தயாரான்னு கேட்குறான். உடனே சீர்திருத்த சாமியாடி அதுக்கு என்ன, போயிட்டா போகுது, ஆனால் சுடுகாட்டுக்கு போய் வரத்துக்கு புல்லட் வேணுமேன்றான். சாமிக்கு எதுக்கு பைக்குன்னு கேட்க, மயில் வாகனம், எலி வாகனம்லாம் இருக்கலாம், புல்லட் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேலி செய்கிறான். இப்படி வாதம் எதிர்வாதமாக நீளுது. கிராமத்தின் மீது காலம் காலமாக படிஞ்சிருந்த மூட நம்பிக்கைகள், சடங்குகள் மற்றும் வன்முறை பற்றிய விமர்சனமாக நீண்டது நிகழ்ச்சி. முடிவில் சீர்திருத்த சாமியாடியை சமாளிக்க முடியாத பரம்பரை சாமி தனியை கூட்டிகிட்டு போய் பேரம் பேசி பாதி தொகையை அவனுக்கு தரதா சொல்கிறான். அதுக்கு ஒப்புக்கொள்ளாமல் போனதும் குவாட்டரும் பிரியாணியும் வாங்கி தருவதா சொல்கிறான். அதுக்கும் சரி வரலன்றதும் பரம்பரை சாமியாடி இனி சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு சாமி மலையேறிடுச்சின்னு ஊர்க்காரர்கள் மீது குற்றம் சொல்கிறான். சீர்திருத்த சாமியாடி கடைசியில் பொதுமக்களை பார்த்து எந்த காலத்தில் இப்படி அது வேணும் இது வேணும்னு சாமி கேட்குறதே இல்லை. சாமியை சொல்லி இது போல் ஏமாத்துறவங்க கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். நல்ல மனசு தான் சாமி, கோயில் எல்லாமுன்னு சில கருத்துக்களை சொல்லி நிகழ்ச்சியை முடிக்கிறான். பாரம்பரியமான கிராமிய கலைகள், புராணங்களையும் கற்பனை கதைகளையும் நடத்திட்டு வந்த சூழலில் சமூக விழிப்புணர்வை முதன்மைப்படுத்தி ஒரு கிராமிய கலை வடிவம் இருப்பதை அன்னைக்கு தான் நான் முதலாக பார்த்தேன். விடிகால வரை நீண்ட அந்த நிகழ்ச்சி முடிந்தப்புறம் பேருந்து நிலையத்தின் காலை முதல் பேருந்துக்காக காத்திருந்தப்போ உறக்கமற்ற பயணிகள் அந்த நிகழ்ச்சியின் வேடிக்கைகளை தங்களுக்குள்ளாவே பேசிட்டு சந்தோஷம் கொண்டனர். சுதந்திர போராட்ட காலத்தில் விஸ்வநாத தாஸ் முருகன் வேடமிட்டு வந்து மயில் மேல் அமர்ந்தபடி ஜாலியன் வாலாபாக் படுகொலையை விமர்சித்து பாடல் பாடியிருக்காரு. வள்ளி திருமணன்ற பெயரில் சுதந்திர முழக்கமிட்ட கலைஞர்கள் நமக்கு முன் வாழ்ந்திருக்காங்கன்ற நினைவு அந்த இரவில் எனக்கு எழுந்துச்சு. ஒட்டப்பிடாரம் கணபதி புலவர் போன்றவர்கள் எளிமையான கிராமத்து வாசிகள். ஆனால் அவங்க மனசில் கிராமத்தின் மீது படிந்திருக்கும் கரைகளை போக்கணுன்ற ஆதங்கம் உருவாயிருக்கு. எல்லா கிராமிய கலை வடிவங்களைப் போலவும் நகைச்சுவையும் கேளிக்கையும் இதிலும் பிரதானமாக இருந்தாலும் அதை தாண்டிய சமூக விமர்சனம் முக்கியமானதாக இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு இனியான நிகழ்ச்சி ஒன்று கர்நாடகாவில் உள்ள ஹூப்ளி பகுதியில் கிராமம் ஒன்றுக்கு போயிருந்தப்போ பார்த்தேன். அது ஒரு பொம்மலாட்ட நிகழ்ச்சி. அதை நடத்துகிற நபர் மேடையின் முன்பாக தோன்றி காந்தியின் வாழ்க்கை வரலாற்றை பொம்மலாட்டமாக நடத்த போவதாக சொன்னார்.
எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டது. கோட் அணிந்த காந்தி, வக்கீல் உடை அணிந்த காந்தி, சட்டை இல்லாத காந்தி, வயதான காந்தின்னு வேற வேற விதமான பொம்மைகள் திரையில் வந்துச்சு. ஒரு பெண் குரலும் ஆண் குரலும் காந்தியோட வாழ்க்கை வரலாற்றை விவரிக்க தூங்குச்சு. மெய் மறக்கும்படியான வர்ணனைகள், பாடல்கள் மக்கள் அப்படியே கட்டி போட்டுச்சு. காந்தியை தென்னாப்பிரிக்காவில் ரயிலை விட்டு வெளியே தள்ளுற காட்சி தான் உச்சபட்ச அற்புதம். திரையில் ஒரு ரயில் மெதுவாக ஊர்ந்து போகுது. அதன் சத்தம் கூடவே பின்தொடருது. கோட் அணிந்த காந்தி உருவம் கையில் பேப்பரோடு உட்கார்ந்துருக்கு. ஒரு வெள்ளைக்காரன் காந்தியை வெளியே போக சொல்கிறான். ரயில் வேகம் எடுக்குது. திரைப்படங்களில் மட்டும் சாத்தியமான காட்சிகளை முன்பின்னா மாற்றி எடுக்கும் புத்தி அங்கே சாத்தியமாக இருந்தது. வேகமாக ஓடும் ரயிலுக்கு இணையாக மரங்கள் பின்னோக்கி ஓடுது. ஆறு, பாலம் என யாவும் கடந்து போகுது. ரயிலோட சத்தம் அதிகரிக்குது. காந்தி வெள்ளைக்காரனால் இழுக்கப்பட்டு தடுமாறுறாரு. சிறிது நேரத்தில் ஒரு ரயில் நிலையத்தில் வந்து ரயில் நிற்குது. காந்தி தூக்கி எறியப்படுகிறார். திரும்பவும் ரயில் கிளம்பி போகுது. கீழே விழுந்து கிடக்கும் காந்தி அப்பொழுது என்னவெல்லாம் நினைத்திருப்பார்னு ஒரு பாடல் எழுகிறது. 2 மணி நேரத்துக்குள் காந்தியின் வாழ்வை சொல்லி அரிய நிகழ்ச்சி அது. பெரிய பாராட்டை பெற்ற அந்த பொம்மலாட்ட நிகழ்வை பார்த்தப்போ வில்லுப்பாட்டில் காந்தி கதையை சொல்லிய கொத்தமங்கலம் சுப்புவின் நினைவு வந்தது. எத்தனை இரவுகள் இப்படி எவ்வளவு மக்கள் இந்த கிராமிய கலைகளை கண்டிருப்பாங்க. ஏன் இன்று அந்த எளிய கலை வடிவங்கள் முழுமையாக மறைஞ்சு போச்சு? விஞ்ஞான சாதனங்களோட வளர்ச்சி மரபு கலைகளை வளர்த்தி எடுப்பதற்கு துணை நிற்காமல் ஏன் அவற்றை அழித்து ஒழித்தது? திரைப்படமும் தொலைக்காட்சியும் தவிர்த்த வேறு கலை வடிவங்கள் எல்லாம் முற்றா விளக்கப்பட்டு விட்டனவா? கலை இலக்கிய இரவுகள் போன்ற ஒரு சில நிகழ்ச்சிகளை தவிர பாரம்பரியமான கிராமிய இசைக்கலைஞர்கள், பொம்மலாட்டக்காரர்கள், பாடகர்கள், நடனமாடுபவர்கள் என எல்லாரும் அன்றாட பாடுகளில் சிக்கி ஒடுங்கி போய்விட்டாங்க. இன்றைக்கும் சீர்திருத்த சாமியாட்டம் நடைபெறுதான்னு தெரில. ஆனால் எங்காவது ஒரு பேருந்து நிலையத்தில் பின்னிரவில் நாடகம் பார்த்துட்டு வரும் மக்கள் காத்திருக்க மாட்டார்களா என இன்றைக்கும் என் மனசு தேடிக்கிட்டே இருக்கு. கலை நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல, சாதாரண மனிதர்களின் மனதும் கூட பெரிதும் ஒடுங்கி போய் தான் இருக்குது. யாரை காரணம் சொல்வது அப்படின்னு தான் தெரியவே இல்லை. நன்றி, வணக்கம். நாளை பார்க்கலாம்.